எல்லாருக்கும் வணக்கம். நானும் பாவனாவும் மருமகள்கள்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு நாங்க 2 பேரும் சேர்ந்து நான்வெஜ் ஹோட்டல்ல எங்க வைக்க போறோம், எப்படி வைக்க போறோம்னு பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. குடிசை வீடு தெப்பக்குளம்னு அழகிய ஒரு சின்ன கிராமம் இருக்கு. அதுக்கு பேரு மேகவனம். அந்த கிராமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு. மாசத்துக்கு 6 மாதங்கள் மேகங்களால சூழ்ந்து போயிருக்கும். காலையில கதவை திறந்தா எதிர்ல வீடு, ரோடு, மரம் எதுவும் தெரியாது. வெறும் மேகம்தான் தெரியும். அதனாலதான் அந்த ஊருக்கு மேகவனம்னு பேர் வந்துச்சு. அப்படிப்பட்ட ஊர்ல பாவனா, அனாமிகாங்கிற 2 மருமகள்கள் இருந்தாங்க. மாமியார் மாமனார் புருஷங்களோட சேர்ந்து ஒன்னா வாழ்ந்து வந்தாங்க. அனாமிகாவுக்கு மட்டன்னா ரொம்ப நல்லா பண்ண வரும். பாவனாக்கு சிக்கன்னா கை வந்த கலை. 2 பேரும் நல்ல பொண்ணுங்க தான். ஆனா சமையல் விஷயத்துல மட்டும் 2 பேரும் எப்பவும் போட்டி போடுவாங்க. ஒரு நாள் மழை பெஞ்சது. மேகம் கிராமத்தை முழுசா சூழ்ந்துக்குச்சு. எல்லாரும் வீட்ல உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அக்கா, பிரபஞ்சத்துல பெஸ்ட் நான்வெஜ்னா அது சிக்கன் தானே? அது உன்னோட அபிப்பிராயம். ராஜபோஜனம் அப்படின்னு சொன்னா அது மட்டன் தான். சிக்கன் பிரியாணி முன்னாடி மட்டன்லாம் மண்டி போட்டு நிக்கணும்க்கா. எப்போ சொதப்பாத வர்றது சிக்கன் தான். மட்டன் தம் பிரியாணிய சாப்பிட்டுட்டு அத சொல்லுடி. அப்ப நான் ஒத்துக்கிறேன். இப்படி 2 பேரும் வாக்குவாதம் பண்ணாங்க. புருஷங்க ரமேஷ், வினோத், மாமியார் மாமனார் எல்லாரும் ஆவலோட பாத்துட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு போட்டிய வச்சாங்க. டே, இவங்க 2 பேரும் சண்டை போடுறத பார்த்தா அடிச்சுப்பாங்க போல இருக்கு. பாவனா தான் முதல்ல அடிப்பான்னு நான் 500 ரூபாய் பெட்டு கட்டுறேன். அண்ணி தான் முதல்ல அடிப்பாங்கன்னு நான் 500 ரூபாய் பெட்டு கட்டுறேன். 2 பேரும் சண்டை போடுவாங்களே தவிர அடிச்சுக்க மாட்டாங்கன்னு நான் 200 ரூபா பந்தயத்துக்கு வரேன்டா அப்படின்னு சாரதா சொன்னதும் பிரசாத் ஆச்சரியப்பட்டு, என்ன சொல்ற சாரதா? நம்ம மருமகளுங்க பேசிக்கிறத பார்த்தா உண்மையிலே அடிச்சுப்பாங்க போல இருக்க. நீ 200 ரூபாய் நஷ்டமாக போற பாரு. இல்லங்க, நம்ம பிள்ளைங்களுக்கு அவங்க மனைவிகளை பத்தி அவ்வளவா தெரியாது. எனக்கு என் 2 மருமகளை பத்தியும் ரொம்ப நல்லா தெரியும். நம்ம தான் ஜெயிப்போம். சின்னவ 500, பெரியவ 500, மொத்தம் சேர்த்தா 1000 ரூபாய் நமக்கு கிடைக்கும். பாத்துக்கிட்டே இருங்களேன் அப்படின்னு சொன்னாங்க. பிரசாத், ரமேஷ், வினோத் வார்த்தையில சண்டை போட்டுக்கிட்டு இருந்த பாவனாவையும் அனாமிகாவையும் பார்த்தாங்க. 1/2 மணி நேரம் அப்படியே போச்சு. ரமேஷும் வினோதும் கடுப்பாயிட்டாங்க. தினம் இதே சண்டை 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரத்துக்கு இப்படியே வாயில சண்டை போட போறீங்க? என்னது இது? அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் அனாமிகாவும் பாவனாவும் திரும்பி ரமேஷ பார்த்தாங்க. ஆமா அண்ணி, சீக்கிரம் அடிச்சுக்கோங்க. சமையலை பத்தி எப்ப பார்த்தாலும் வாயால சண்டை போடுறீங்க. ஒரு தடவையாவது அடிச்சுக்கிறீங்களா? இல்ல, இப்ப அடிச்சுக்கோங்க. இல்லன்னா எங்க பணம் முழுக்க அம்மா கிட்ட போயிடும். அனாமிகாவும் பாவனாவும் சாரதாவை பார்த்தாங்க. ஆமா மருமகளே, நீங்க அடிச்சுப்பீங்கன்னு இவனுங்க, அடிச்சுக்க மாட்டீங்கன்னு நான். பந்தயம் கட்டிக்கிட்டோம். உங்களை பத்தி எனக்கு தானே தெரியும். பேருக்கு தான் மருமகளுங்க தவிர 2 பேரும் உயிருக்கு உயிரான அக்கா தங்கச்சி மாதிரி இருக்கீங்க. உங்க அன்பையும் பாசத்தையும் என் 2 கண்ணால பாத்திருக்கேன். அதனாலதான் பந்தயம் கட்டியிருக்கேன். 1000 ரூபாய் கிடைக்க போகுது, கொடுங்க அப்படின்னு சொன்னதும் பணத்தை கொடுத்துட்டாங்க. சாரதா சந்தோஷப்பட்டாங்க. மருமகள்களே, உங்க 2 பேர்ல யார் சமையல் நல்லா இருக்குன்னு மக்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொன்ன பிரசாதோட வார்த்தை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. மலைக்கு மேல இருந்த ஒரு காலி பங்களாவை வாடகைக்கு எடுத்தாங்க. அங்க ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாங்க. பேரு மேகத்தில் மருமகள்களின் நான்வெஜ் ஹோட்டல். இந்த பேர்ல ஒரு ட்விஸ்ட் கூட இருக்கு. ஹோட்டல்ல 2 கிச்சன். இடது பக்கம் பாவனா சிக்கன் சமைச்சுக்கிட்டு இருந்தா, வலது பக்கம் அனாமிகா மட்டன் செஞ்சிட்டு இருந்தா. ஹோட்டல் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே மக்கள் வர ஆரம்பிச்சாங்க. ஒரு நாள் மாதவி அப்படிங்கிற டூரிஸ்ட் அங்க வந்தாங்க. இங்க என்ன ஸ்பெஷல்? சிக்கன் 65, சிக்கன் மசாலா, பேம்பூ சிக்கன், மட்டன் சுக்கா, மட்டன் கறி, மட்டன் தம் பிரியாணி. 2 பேரும் மாறி மாறி மெனு சொன்னாங்க. 2 பேரையும் புரிஞ்சுக்கிட்ட டூரிஸ்ட் 2யுமே ஆர்டர் பண்ணாங்க. பாவனா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65 கொண்டு வந்து டேபிள் மேல வச்சான். அனாமிகா மட்டன் பாயா, சுக்கா, தம் பிரியாணி எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சான். மாதவி 2 பேரோடதையும் சாப்பிட்டா. அனாமிகா, பாவனா 2 பேரும் பில்லை எடுத்துக்கிட்டு மாதவி கிட்ட வந்தாங்க. 2 பேரோடைய பார்வைய புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் யோசிச்சு 2 பேரோடது நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னதும் 2 பேரோட முகத்துல இருந்த சிரிப்பு போயிடுச்சு. கோபமா பார்த்தாங்க. மாதவி குழப்பத்தோட அவங்கள பார்த்தா. யாரோடது நல்லா இருக்குன்னு சொல்லணுமே தவிர 2ம் நல்லா இருக்குன்னு சொன்னா எப்படிங்க? அது எங்களுக்கு பிடிக்கல. ஏதோ ஒண்ணு நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. ஆமா, வேற ஏதாவது சொல்லுங்க. எங்க பாருங்க, இப்படி முகத்துக்கு நேரா கேட்டா யாரும் சொல்ல மாட்டாங்க. ஓட்டிங் பாக்ஸ் வைங்க. வந்தவங்க எல்லாரும் பிடிச்சத சாப்பிட்டு ஓட்டு போட்டு போவாங்க அப்படின்னு சாப்பிட்டதுக்கு பணத்தை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிட்டான்.
மாதவி கொடுத்த ஐடியா 2 பேருக்கும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கஸ்டமர்ஸும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஓட்டு போடணும் அப்படிங்கிற ரூலை போட்டாங்க. ஹோட்டல் முன்னாடி ஒரு டேபிள் போட்டு சிக்கன் டீம் பாவனா, மட்டன் டீம் அனாமிகா அப்படின்னு 2 பாக்ஸையும் வச்சாங்க. வந்தவங்க பிடிச்சத சாப்பிட்டு பிடிச்சதுக்கு ஓட்டு போட்டாங்க. முதல் நாளே சிக்கனுக்கு 42 ஓட்டு, மட்டனுக்கு 39 ஓட்டு கிடைச்சது. பாத்தீங்களா, நான் தான் ஜெயிச்சேன். அனாமிகா எதுவும் பேசாம அங்க இருந்து போயிட்டான். 2வது நாள் மட்டன் 58, சிக்கன் 51ன்னு இருந்தது. இப்ப யாரு ஜெயிச்சது? பாவனா மௌனமாயிட்டா. இப்படி தினந்தோறும் போட்டி நடந்துகிட்டே இருந்தது. ராத்திரி ஹோட்டலை மூடினதுக்கு அப்புறமா ஓட்டு எண்ணிக்கை நடக்கும். யாராவது ஒருத்தர் ஜெயிப்பாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்தது. ஒரு நாள் பாவனா கோங்குரா சிக்கன் பிரியாணிய செஞ்சா. அன்னைக்கு சிக்கனுக்கு 110 ஓட்டு கிடைச்சது. பாவனா சந்தோஷப்பட்டா. மறுநாள் அனாமிகா விறகு அடுப்புல மட்டன் தம் பிரியாணிய செஞ்சா. மட்டனுக்கு 140 ஓட்டு கிடைச்சது. மேகவனம் கிராமம் முழுக்க இந்த போட்டிய பத்தியே ஆளாளுக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பெரிய பிரச்சனை வந்துச்சு. மேகங்கள் கருமேகங்களா மாறுச்சு. தொடர்ந்து 3 நாட்கள் மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. ரோட்ல தண்ணி வந்துருச்சு. சிக்கன் மட்டன் சரக்குகள் வரல. சிக்கனை மூட வேண்டிய நிலைமை வந்தது. அப்போ அனாமிகாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அத்தை, நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அத்தை. அதுக்கு நீங்க எல்லாரும் ஒத்துக்கணும். கண்டிப்பா மருமகளே, நீ என்ன முடிவு எடுத்த? எந்த முடிவு எடுத்தாலும் நல்லதுக்கு தான் இருக்கும். கண்டிப்பா நாங்க ஒத்துக்கிறோம். என்னம்மா பாவனா? ஐயோ அத்தை, அக்காக்கும் எனக்கும் சமையல்ல தான் போட்டி வருமே தவிர மத்த விஷயங்கள்ல அக்கா பின்னாடி நடக்க எனக்கு எந்த தயக்கமும் இல்ல. அக்கா, பயப்படாம நீ என்ன முடிவு எடுத்திய சொல்லு. எங்களோட சப்போர்ட் எப்பவும் உனக்கு இருக்கும்க்கா. ஆமா மருமகளே, சீக்கிரமா உன்னோட முடிவு என்னங்கறத சொல்லு. அனாமிகா ரமேஷ பார்த்தா. அனாமிகா, நானும் தம்பியும் கூட உன்னை சப்போர்ட் பண்றோம். சொல்லு. ஆமா நீ. நம்ம கிட்ட இருக்கிற மளிகை பொருளை வச்சு கிராம மக்களுக்கு முதல்ல சாப்பாடு போடணும் அப்படின்னு அனாமிகா சொன்னதும் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அக்கா, இதுக்கு போய் ஏன் இவ்ளோ யோசிச்ச? ஆமா மருமகளே, இந்த நல்ல யோசனைய சொல்றதுக்கு ஏன் இவ்ளோ பயப்பட்ட? எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்போம். நாங்க உனக்கு உதவி பண்றோம். அனாமிகா சந்தோஷமா வீட்ல சமையல ஆரம்பிச்சா. பாவனா பாக்கெட்லாம் பண்ணினா. ரமேஷும் வினோதும் போய் கிராம மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தாங்க. அந்த 3 நாட்களும் அவங்க ஹோட்டல் லாபத்தை பத்தி யோசிக்காம எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தாங்க. எல்லாரும் அவங்கள ஆசிர்வதிச்சாங்க. மழை குறைஞ்சது. ரோடெல்லாம் கிளியர் ஆச்சு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு பெரிய ஃபுட் ஃபெஸ்டிவல் வச்சாங்க. ஃபைனல் போட்டி. சிக்கன் டீம் பாவனா ஒரு பக்கம், மட்டன் டீம் அனாமிகா இன்னொரு பக்கம். 2 பேரும் சமையல் செஞ்சாங்க. 1000 பேரு ஓட்டு போட்டாங்க. பாவனா டென்ஷனா இருந்தா. அனாமிகாவும் டென்ஷனா தான் இருந்தா. யாரு வெற்றியாளர்னு அறிவிச்சாங்க. சிக்கனுக்கு 501 ஓட்டு, மட்டனுக்கு 499 ஓட்டு கிடைச்சது. வெறும் 2 ஓட்டுல அந்த போட்டியில பாவனா ஜெயிச்சுட்டா. பாவனாவோட சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல. ஆனா உடனே மைக்கை எடுத்து பேச ஆரம்பிச்சா. நான் ஜெயிக்கலங்க. அத கேட்டுட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. நான் செஞ்ச சிக்கன் ருசியா இருக்கிறதுக்கு காரணம் எங்க அனாமிகா அக்கா கத்து கொடுத்த மசாலா அப்படின்னு பாவனா சொன்னா. அனாமிகா கண்கள்ல ஆனந்த கண்ணீர். 2 பேரும் கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. சாரதா சந்தோஷப்பட்டு, ஜெயிச்சது சிக்கனும் இல்ல மட்டனும் இல்ல, ஜெயிச்சது உங்களோட அன்பு அப்படின்னு சொன்னாங்க. அங்க இருந்து எல்லாரும் கைய தட்டினாங்க. மேகங்களால சூழப்பட்ட இந்த மேகவன கிராமத்துல 2 கிச்சன் இருக்கலாம், 2 ருசிகள் இருக்கலாம், மருமகள்களும் 2 பேர் இருக்கலாம். ஆனா ஹோட்டல் மட்டும் ஒண்ணுதான் இருக்கும். அதே மாதிரி வேற வேற மனசு இருந்தாலும் குடும்பமும் ஒண்ணுதானே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இன்னொரு கதையில உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது உங்கள் அனாமிகா. இன்னொரு ஸ்டோரியில உங்களை நான் மீட் பண்றேன். பாய்.